வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பீகார் மக்களின் சூரிய வழிபாட்டை காங்கிரஸ் அவமதித்து விட்டது. முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின். களை நீக்கிவிட்டது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். மதுரை கப்பலூரில் உறுதியாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. தேவர் நினைவிடத்தில் சசிகலாவுடன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சந்திப்பு. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தமிழர்களிடையே தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவர் நாம் தமிழர் சீமான். பசும்பொன் சந்திப்பில் சீமானுக்கு திடீரென புகழாரம் சூட்டினார் வைகோ. தன்னிடம் ஆதாரம் இல்லாவிட்டாலும் நேதாஜி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்பதை நம்பவில்லை. பசும்பொன்னில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பீகார் மக்களின் சூரிய வழிபாட்டை காங்கிரஸ் அவமதித்து விட்டது என்று முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2வது கட்டமாக இன்று பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் உரையாற்றினார். அப்போது இங்கு ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் கூடியிருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. மீண்டும் ஒருமுறை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைய இருக்கின்றது என்றும் சூரிய வழிபாடு திருவிழாவிற்கு யுனெஸ்கோ பாரம்பரிய அடையாளத்தை பெற நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்றும் பீகார் மக்களின் சூரிய வழிபாடு விழாவை காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் அவமதித்து விட்டது எனவும் வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைவர்கள் சாத் திருவிழாவை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் எனவும் பீகார் மற்றும் நாட்டு மக்கள் இதை பொறுத்துக் கொள்வார்களா என கேள்வி எழுப்பிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பீகாரை மேம்படுத்தி வருகின்றோம், பீகாரின் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளோம் என்றும் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசால் ஒருபோதும் பீகாரை வளர்ச்சியடைய செய்ய முடியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் மரியாதை செலுத்துவதற்காக வருகை புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை மதுரை கோரிப்பாளையத்தில் அமைந்துள்ள தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து சிலைக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த தேவரின் திருவுருவ படத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பெரியசாமி, KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேவர் திருமகனார் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகையொட்டி மதுரை நகர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மாலை அணிவிப்பு நிகழ்வை தொடர்ந்து ஏராளமானோர் பால்குடம் சுமந்து வந்து தேவர் திருமகனார் திருவுருவ சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து மலர் மாலைகள் அணிவித்தும் மரியாதை செலுத்தி வந்தனர். களை நீங்கிவிட்டது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று மதுரை கப்பலூரில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்த பசும்பொன் கிராமத்தில் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழா ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான விழா நேற்று முன்தினம் யாகசாலை பூஜைகளுடன் ஆன்மீக விழாவாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நேற்று அரசியல் விழாவாக நடந்தது. பசும்பொன்னில் இன்று தேவர் ஜெயந்தி விழா, குரு பூஜை அரசு விழாவாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் மதுரை கப்பலூரில் இன்று மதியம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் துரோகிகளால் தான் 2021 அதிமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விட்டது எனவும், கட்சியில் நடந்த உள்குத்து வேலைகளால் தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை எனவும், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், தினகரன் 3 பேருமே திமுகவின் பி டீம் போன்று செயல்படுகிறார்கள் என்றும், அவர்கள் 3 பேர் இல்லாத நிலையில் தென் மாவட்டங்களில் அதிமுக பலவீனம் அடைந்து விட்டது என கூறுவது தவறு என்றும்,
அவர்கள் 3 பேர் ஒன்றிணைவது பற்றி பேசுவதே வீண் என்றும் தெரிவித்த அவர், அதிமுகவின் கோட்டையிலேயே செங்கோட்டையனால் வெற்றி பெற முடியவில்லை என்றும், களை நீங்கிவிட்டது, 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேவர் நினைவிடத்தில் சசிகலாவுடன் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக பனிப்போர் நடைபெற்று வந்த நிலையில் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் குரல் எழுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியதால் செங்கோட்டையனை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். அதிமுக ஒன்றிணைப்பு குறித்த செங்கோட்டையனின் கருத்திற்கு சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையையொட்டி பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். இவர்களுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இணைவார் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பசும்பொன்னின் நெடுங்குளம் அபிராமம் பகுதியில் டிடிவி தினகரனை ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்தனர். இந்த நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நினைவிடத்தில் தரையில் அமர்ந்து வி.கே. சசிகலா வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து பசும்பொன் தேவர் நினைவிடம் வந்த சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் சந்தித்தனர். முன்னதாக தினகரனுடன் சந்தித்த நிலையில் சசிகலாவுடனும் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் சந்திப்பு நடைபெற்றது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களிடையே தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவர் நாம் தமிழர் சீமான் என்று பசும்பொன்னில் சீமானை சந்தித்த போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீரென புகழாரம் சூட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்க இருந்தபோது அவ்விடத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வந்தார். அப்போது அவரை சீமான் வரவேற்றார். இருவரும் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். இதையடுத்து சீமானை புகழ்ந்து வைகோ செய்தியாளர்களிடையே பேசினார். அப்போது இளையோர் உள்ளங்களில் புயல் வீசி வரும் செந்தமிழன் சீமானை பசும்பொன்னில் சந்தித்தது மகிழ்ச்சி என்றும், லட்சக்கணக்கான தமிழர்கள் மனதில் தமிழ் உணர்ச்சியை ஊட்டியவர் சீமான் என்றும், நான் மருத்துவமனையில் இருந்தபோது சீமான் வந்து பார்த்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கவலையோடு நான் விசாரிப்பேன் என்றும், என் அம்மா இறந்தபோது கலிங்கப்பட்டி வீட்டுக்கு ராத்திரியோடு ராத்திரியாக சீமான் வந்துவிட்டார் எனவும், இனி எங்கள் பயணம் தொடரும், ஒற்றுமையாக பயணிப்போம் என்றும், சீமானின் முயற்சிகளுக்கு வெற்றி பெறட்டும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தன்னிடம் ஆதாரம் இல்லாவிட்டாலும் நேதாஜி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்பதை நம்பவில்லை என்று பசும்பொன்னில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் 118வது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் உயிரிழக்கவில்லை, என்னிடம் ஆதாரம் இல்லாவிட்டாலும் நேதாஜி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்பதை நான் நம்பவில்லை என்றும், ஏனெனில் நேதாஜியின் தீவிர ஆதரவாளரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி விமான விபத்தில் உயிரிழக்கவில்லை, நான் அவரை சந்தித்தேன் என்று கூறியுள்ளார் எனவும், நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வார்த்தைகளை நம்புகிறேன் எனவும், அவர் தனது வாழ்வில் ஒருபோதும் பொய் சொன்னது இல்லை, அவர் தனது அரசியல் பயணத்திற்கு நடுவே ஆன்மீக பாதையிலும் கவனம் செலுத்தினார், அதுவே அவரது பெருமையாகும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே கருவறையில் காட்சி தருகின்ற சுசீந்திரம் தானுமலையான் திருக்கோவிலில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தனது குடும்பத்துடன் நேற்று வருகை தந்தார். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் வரவேற்பு அளித்தனர்.
அதனைத் தொடர்ந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் சுற்றுலா படகு மூலம் சென்று ஆளுநர் RN ரவி குடும்பத்துடன் விவேகானந்தர் மண்டபம், கண்ணாடி பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பார்வையிட்டார். இன்று காலை சுசீந்திரம் பகுதியில் அமைந்துள்ள சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளும் ஒரே கருவறையில் காட்சி தருகின்ற தானுமலையான் சுவாமி திருக்கோவிலில் தமிழக ஆளுநர் RN ரவி தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகம் சார்பில் இணை ஆணையர் ஜான்சிராணி வரவேற்பு அளித்தார். அதன் பின்னர் மகா கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் அவரது குடும்பத்துடன் விநாயகர் சன்னதி, சிவன் சன்னதி, அனுமான் சன்னதி, காலபைரவர் சன்னதி ஆகிய சன்னதிகளுக்கு சென்று குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். ஆளுநரின் வருகை தொடர்ந்து பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தமிழக முதலமைச்சரின் உத்தரவை நிறைவேற்றும் வகையில் எனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என அனைத்து நிர்வாகிகளும் சூளுரைக்கின்ற வகையில் கரூரில் பயிற்சி கூட்டம் நடைபெற்றதாக கரூர் மாவட்ட திமுக செயலாளர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் கூட்டரங்கில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் எனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் பயிற்சி கூட்டம் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாம சுந்தரி, கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் மற்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த வியூகங்களை கட்சியினர் கருத்துக்களாக தெரிவித்தனர். கூட்டத்தின் நிறைவில் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எனது வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நேற்று சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பரப்புரை பயிற்சி கூட்டம் இன்று கரூரில் துவக்கி சிறப்பாக நடைபெற்றது என்று தெரிவித்தார். மேலும் கட்சி நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வாக்காளர்களை சந்தித்து தமிழக அரசின் திட்டங்களை எடுத்து கூறுவதுடன் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டு அதனை நிறைவேற்றுவதற்கான பணிகளை துவக்க உள்ளோம் என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். SIR-ஐ பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார் என்று கோவை வரதராஜபுரத்தில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயற்குழு பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கோவை மாநகர் திமுக சார்பில் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயற்குழு பயிற்சி கூட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற நிகழ்வு கோவையில் நடைபெற்றது என்றும் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் SIR-ஐ பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் பீகார் தேர்தலில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் அதுபோன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக SIR-ஐ தடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் தலைவருடைய கட்டளை 234 சட்டமன்ற தொகுதியிலும் குறிப்பாக 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். கழக தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 3117 வாக்குச்சாவடிகளிலும் கழகத்தினுடைய பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அதற்கான ஆலோசனை கூட்டம்தான் காலை கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய கூட்டம், இப்பொழுது மாநகர் மாவட்டத்தினுடைய கூட்டம், மாலை கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பூந்தமல்லியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முத்துராமலிங்க தேவரின் 63ஆம் ஆண்டு குருபூஜை விழாவும் மருது பாண்டியர்களின் ஜெயந்தி விழாவும் கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பூந்தமல்லியில் மருது பாண்டியர்களின் 224வது ஜெயந்தி விழாவும் முத்துராமலிங்க தேவரின் 63ஆம் ஆண்டு குருபூஜை விழாவும் நகர செயலாளர் பசும்பொன் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரும் முன்னாள் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினருமான ஏழுமலை கலந்து கொண்டு மருது பாண்டியர்கள் மற்றும் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினர். விழாவில் திருமழிசை நகர செயலாளர் கர்ணன், மேற்கு ஒன்றிய செயலாளர் படூர் பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் 31ஆம் தேதி நடைபெறும் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாட்டில் முதுகலை கல்வி வாய்ப்புகள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கோவை பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேராசிரியர் ஜெய்கோவிந்த் சிங் தெரிவித்தார். கோவை ரேஸ்கோர்ஸ் சாலையில் உள்ள வெல்காம் ஹோட்டல் வளாகத்தில் ஆசிய தொழில்நுட்ப நிறுவனம், எவர்கிரீன் கல்வி குழுமம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடன் இணைந்து 31ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் இந்தோ ஏஐடி கூட்டு மாநாட்டை நடத்துகின்றது. மாநாட்டில் முதன்மை விருந்தினராக டிட்கோவின் நிர்வாக இயக்குனர் ஸ்வேதா சுமன் பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக கோவை பிரஸ் கிளப்பில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நானோ தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் பிரானேஷ், காலநிலை மாற்றத்துறை தலைவரும் பேராசிரியருமான ஜெய் கோவிந்த் சிங், எவர்கிரீன் கல்வி குழுமத்தை சேர்ந்த கார்த்திகேயன், தர்மலிங்கம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இதில் பேராசிரியர் ஜெய் கோவிந்த் சிங் பேசினார். அப்போது இந்தோ தாய்லாந்து நாட்டில் இயங்கி வரும் உலகின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஆசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் வழங்கப்படும் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் ஏஐடி கூட்டு மாநாடு நடத்தப்பட உள்ளது என்று பேராசிரியர் ஜெய்கோவிந்த் சிங் தெரிவித்தார். தாய்லாந்து, பேங்காக் தாய்லாந்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. 1959 ஸ்டார்ட் பண்ண சியட்டோ ஆர்கனைசேஷன்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட பல்கலைக்கழகம். இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால தான் இயங்குது. இது தனியார் பல்கலைக்கழகம் கிடையாது. ஸோ த எய்ம் ஆஃப் ஏஐடி இஸ் எவ்ரிபடி கெட் எஜுகேஷன், குவாலிட்டி எஜுகேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்ட், குளோபல். அதுதான் அவங்களோட மெயின் எய்ம். ஸோ எவ்ரி இயர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் கம்மிங் அரவுண்ட் த வேர்ல்ட். விவசாயிகளையும் விவசாயத்தையும் பற்றி தெரியாத புதிய கட்சி தலைவர்கள் தற்போது அறிக்கை விட்டு வருவதாக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்து உள்ளார். கடலூர் சுற்றுலா மாளிகைக்கு வருகை தந்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நெல்மணிகளும் விவசாயிகளும் பாதிப்படையாத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துரித நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி தெரியாமல் தற்போது புதிய கட்சி தலைவர்கள் அறிக்கை விட்டு வருவதாகவும், பச்சை துண்டுகளை கட்டிக்கொண்டு தாங்களும் விவசாயிகள் என கூறி வருவதாகவும் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் இடம்பெறுவதற்காக திமுக அரசை விமர்சனம் செய்து வருவதாக குறிப்பிட்டார். இப்போது அறிக்கை விடும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கொரோனா காலத்தில் எங்கிருந்தார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுகவும் அதன் தொண்டர்களும் எப்போதும் மக்களுடனே இருப்பதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அப்போ அங்கேருந்து தான் வந்து டிபிசிக்கு எடுத்து போவாங்க. டிபிசிக்கு போகாமே இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து கட்சி பண்ண வேண்டும் என்று சொல்கின்ற தலைவர்கள்லாம் வந்து நெல்லை பற்றி தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாத தலைவர்கள்லாம் புதிய தலைவர்களாக வந்திருக்காங்க. அதை வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி வாங்குவதற்கு மைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, செய்தி போடுவதற்கு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் வந்து விவசாயத்தை இப்போலாம் வந்து இப்போ பல காலம் வந்து தார் ரோடுகள், சாலை வசதி இல்லாத காரணத்தால் இப்போ சாலையிலேயே இப்போ வந்து நெல்லை கொண்டு அறுவடை செய்த இயந்திரங்களில் வயலில் அறுவடை செய்து. ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை இணை இயக்குனர் விஷ்ணுபிரியா கலந்து கொண்டு ஊராட்சி செயலாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 58 ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை இணை இயக்குனர் விஷ்ணுபிரியா பங்கேற்று 7வது மாநில நிதிக்குழு மானிய படிவம் பூர்த்தி செய்வது குறித்து ஊராட்சி செயலாளர்களுக்கு ஆலோசனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினார். மேலும் வரும் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெறுவதால் ஊராட்சி செயலாளர்கள் பொதுமக்களிடம் எப்படி உரையாற்றுவது குறித்து இயக்குனர் விஷ்ணுபிரியா ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தமிழரசி, இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி செயலாளர் ரமேஷ், காற்றம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரி,
இறையூர் ஊராட்சி செயலாளர் சரவணன், மாம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் ஆனந்தன், நெமிலி ஊராட்சி செயலாளர் ரமேஷ் உட்பட 58 ஊராட்சிகளின் செயலாளர்கள் கலந்து கொண்டனர். பெருங்குளத்தூர் தேவர் பேரவை மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை ஏற்பாட்டில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்குளத்தூர் ஏரிக்கரை பேருந்து நிறுத்தம் அருகே பெருங்குளத்தூர் தேவர் பேரவை மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை ஆகியோர் ஏற்பாட்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் 63வது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா பங்கேற்று அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். அவரை தொடர்ந்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜ் மற்றும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் ரகுராமன் உட்பட பலர் கலந்து கொண்டு தேவரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் தேவர் பேரவை நிர்வாகிகள் சுப்புராமன், பாண்டிதேவன், தினேஷ்ராஜ் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இயற்கையை ஏற்றுக்கொண்ட ஆட்சி திமுக என்பதால் தான் வானம் மும்மாரி மழை பெய்கிறது என்று கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் பெருமிதம் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அலுவலர் ஏ.பி. வெங்கடேசன் அனைவரையும் வரவேற்றார். கொவளை, கீழ்நர்மா, கோவில்குப்பம், சாத்தனூர் கிராமங்களுக்காக நடைபெற்ற முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பட்டா மாற்றங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முகாமில் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அம்பேத்குமார் உரையாற்றினார். இவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் பேசினார். அப்போது விவசாய குடும்பத்தில் உள்ள பெண்கள் மின்சாரத்திற்கு கட்டணம் கட்டுவதற்கு தங்கள் கம்மலையும் தோட்டையும் கழட்டி கொடுத்த காலம் ஒன்று உண்டு என்றும், ஆனால் இதை போக்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும், மகளிருக்கு இலவச பேருந்து தந்தவர் அவரின் புதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவித்த அவர், நல்ல மன்னன் ஆண்டால் மாதம் மழை மும்மாரி பொழியும் என கூறுவதைப் போல இயற்கையை ஏற்றுக்கொண்ட ஆட்சி திமுக என்பதால் தான் வானம் மும்மாரி பெய்கிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் தெரிவித்தார். முகாமில் வந்தவாசி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் சி.ஆர். பெருமாள், வந்தவாசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே.ஆர்.பி. பழனி, தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் பாலவித்யா, மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர்கள் மதன்குமார், கிஷோர்குமார், பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் அடுத்த மங்களூர் கிராமத்தை சேர்ந்த செந்தில்குமார் பாம்பு கடித்து இறந்துவிட்ட நிலையில் முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவரை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்களூர் கிராமத்தை சேர்ந்த முத்து கருப்பனின் மகன் செந்தில்குமார் என்பவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் செந்தில்குமார் வயல்வெளியில் வேலைக்கு சென்றபோது வயலில் இருந்த பாம்பு அவரை கடித்த நிலையில் செந்தில்குமாருடன் வேலைக்கு வந்திருந்தவர்கள் உடனே அவரை மீட்டு மங்களூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் 1 மணி நேரத்திற்கு மேலாக எந்த ஒரு சிகிச்சையும் அளிக்காததால் செந்தில்குமாரின் உறவினர்கள் மருத்துவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விருதாச்சலத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து வாகனத்தில் ஏற்றிய போது செந்தில்குமார் உயிரிழந்து விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் கண்ணாடிகளை உடைத்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்காத மருத்துவரை கண்டித்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. இதனிடையே அதிமுகவினர், பாஜகவினர் போராட்டத்தில் கலந்து கொண்டு தொகுதி அமைச்சருக்கு தொலைபேசியில் தெரிவித்ததை அடுத்து கட்சி நிர்வாகிகளுக்கு அமைச்சர் சி.வி. கணேசன் உத்தரவிட்டதன் பேரில்
முன்னாள் சேர்மன் KNT சங்கர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியதுடன் அமைச்சர் பேசுவதாக உறவினரிடமும் தொலைபேசியை கொடுத்தார். அப்போது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் பொதுமக்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரசு சார்பில் ரூபாய் 2 லட்சமும் அமைச்சர் சார்பில் ரூபாய் 3 லட்சமும் வழங்குவதாகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாகவும் அமைச்சர் CV கணேசன் அறிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் செந்தில்குமாரின் உடலை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். விருதுநகரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபால்சாமி தலைமையில் பாஜகவினர் கலந்து கொண்டு தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குருபூஜை விழாவும் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாஜக மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கோபால்சாமி, விருதுநகர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சரவணதுரை என்கின்ற ராஜா, இளைஞரணி மாவட்ட தலைவர் கருப்பசாமி ஆகியோர் தலைமையிலும் விருதுநகர் பாஜக மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் கருப்பசாமி, இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் SR வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலையிலும் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் 63வது குருபூஜை விழாவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டு ராஜபாளையம் பெரிய மாரியம்மன் கோவில் முன்பு உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் பாஜக மாவட்ட செயலாளர் லலித், இளைஞரணி மாவட்ட பொருளாளர் மாதவன், தெற்கு நகர தலைவர் பிரேம்ராஜா, வடக்கு நகர தலைவர் ஜெமினி, விழா ஏற்பாட்டாளர் தட்சிணாமூர்த்தி, ஆனந்த மாரிமுத்து உள்ளிட்ட பாஜகவினர் திரளாக கலந்து கொண்டு தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் MRK பொறியியல் கல்லூரி கலையரங்கில் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இளப்புகழேந்தி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை சரவணன், மாவட்ட தொகுதி பார்வையாளர்கள் சுவை, சுரேஷ், விஜயன், ராமகிருஷ்ணன், சிவா, பாரிபாலன், மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது தமிழகம் தலைகுனியாது, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற செயல் திட்டத்தில் திமுக நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என விரிவாக பேசினார். கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளர்கள் ஞானமுத்து, சக்திவேல், ஒன்றிய செயலாளர்கள் காட்டுமன்னார்கோவில் முத்துசாமி, ஜெயபாண்டியன், சிவகுமார், நாராயணசாமி, திருமூட்டம், தங்க ஆனந்தன், கோவிந்தசாமி, ராஜேந்திரகுமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் KPR பாலமுருகன், ஜேம்ஸ் விஜயராகவன், நகர செயலாளர் காட்டுமன்னார்கோவில் கணேசமூர்த்தி, இளைஞரணி கார்த்திகேயன், மாணவரணி அமைப்பாளர் அப்பு சத்யநாராயணன், பொறியாளர் அணி அப்பு சந்திரசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கீழையூர் அருகே நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற டாரஸ் லாரி சாலையோரம் உள்ள வாய்க்காலில் கவிழ்ந்த விபத்தில் 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த சிந்தாமணி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து கோவில்பத்து குடோனுக்கு நெல் மூட்டைகள் ஏற்றி செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கனரக டாரஸ் வாகனம் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காரப்பிடாகை வழியாக குடோனுக்கு செல்ல வேண்டிய நிலையில் தவறான மாற்றுப்பாதையில் சடையன் கோட்டகம் வழியாக டாரஸ் வாகனம் சென்றபோது சாலையின் குறுக்கே வீட்டிற்கு சென்ற மின் இணைப்பு வயரை லாரி அறுத்து சென்றதால் லாரியை நிறுத்தி வீட்டின் உரிமையாளர் லாரி ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்டு உள்ளார். அப்போது எதிர் திசையில் டாரஸ் லாரி செல்வதற்கு போதிய இடமில்லாததால் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநருக்கு பதிலாக அங்கு நின்று கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த சுரேந்திரன் என்பவர் லாரியை இயக்கி சாலை ஓரமாக நிறுத்த முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக குடிநீர் குழாய்க்காக தோண்டப்பட்ட வாய்க்காலில் லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது.
விபத்தில் வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் டாரஸ் லாரியில் இருந்த 500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இந்நிலையில் வாய்க்காலில் கவிழ்ந்த லாரியை 2 கிரேன் உதவியோடு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. இதுகுறித்து கீழையூர் காவல்துறையின் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாநகராட்சியின் 36வது வார்டு சார்பில் மாமன்ற உறுப்பினர் பௌமிதா பர்வீன் தலைமையில் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சியின் 36வது வார்டு சார்பில் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழா நாகல் நகரில் நடைபெற்றது. விழாவிற்கு 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பௌமிதா பர்வீன் தலைமை தாங்கினார். மாநகர துணை மேயர் ராஜப்பா முன்னிலை வகித்து தேவர் திருமகனார் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக KSOP அகமது புகாரி, நாகல் நகர் வியாபாரிகள் சங்க தலைவர் நடராஜன், செயலாளர் வீரபாண்டி, இணை செயலாளர் மனோகரன், RR ராஜேந்திரன், பொன்ராஜன், பழக்கடை ஜெயராமன், வழக்கறிஞர் ஜெயபால் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு தேவர் திருமகனார் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரியராஜா, அழகு முருகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இருசக்கர வாகனத்தில் ரூபாய் 3,50,00,000 மதிப்பிலான நெத்தபெட்டமைன் போதைப் பொருளை கடத்தி வந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லாவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருவள்ளூர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வெங்கத்தூர் பகுதியில் மணவாள நகர் காவல் நிலைய ஆய்வாளர் பாரூக் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புல்லட் வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவரிடம் ரூபாய் 3,50,00,000 மதிப்பீட்டில் 35 கிராம் நெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரிய வந்தது. உடனே காவல்துறையினர் நெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நைஜீரிய நாட்டை சேர்ந்த மைக்கேல் நம்பி என தெரிய வந்தது. இதையடுத்து இளைஞர் மைக்கேல் நம்பியை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காட்டுமன்னார்கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் தமிழக அரசின் உத்தரவின்படி குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. அனைத்து பேரூராட்சிகளிலும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சிறப்பு கூட்டம் நடத்தி பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெற வேண்டும் என்றும் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொதுமக்களில் பலரும் ஒரே கோரிக்கையை வலியுறுத்தினால் அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளிலும் பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி தலைமையில் பேரூராட்சி பணி மேற்பார்வையாளர் மகாதேவன் முன்னிலையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெரும்பாலானோர் தெருவிளக்குகள் அமைக்க கோரிக்கை விடுத்தனர். மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நாளையொட்டி கோவை ரேஸ் கோர்ஸில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது. மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நாளையொட்டி கோவை ரோட்ராக் கிளப், ரோட்டரி கிளப், இன்னர்வீல் கிளப், அன்ஸ் கிளப், SLV மருத்துவமனை ஆகியவை இணைந்து லூமினா என்னும் பிங்க்டோபர் நடைபயணத்தை ரேஸ் கோர்ஸில் வெற்றிகரமாக நடத்தினர். நிகழ்ச்சியில் இளைஞர்களும் கல்லூரி மாணவிகளும் பங்கேற்று மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி நடைபயணமாக சென்றனர். அப்போது மருத்துவ வல்லுநர்கள் மார்பக புற்றுநோயை தாமதமின்றி கண்டறிவதும் சிகிச்சை பெறுவதும் எவ்வளவு முக்கியம் என்பதையும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் பெண்கள் தங்களது உடல்நலத்தை காக்க சீரான பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த நடைபயணத்தின் மூலம் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்தால் உயிர்களை காப்பாற்றலாம் என்ற விழிப்புணர்வு செய்தி பலரிடமும் சென்றடைந்தது. லூமினா நடைபயண விழிப்புணர்வு நிகழ்வு நம்பிக்கை ஏற்படுத்துவது மட்டுமின்றி உற்சாகம், ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாகவும் திகழ்ந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் மக்களின் சூரிய வழிபாட்டை காங்கிரஸ் அவமதித்து விட்டது. முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு.
மதுரையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். களை நீக்கிவிட்டது. 2026 தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். மதுரை கப்பலூரில் உறுதியாக தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. தேவர் நினைவிடத்தில் சசிகலாவுடன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் சந்திப்பு. அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. தமிழர்களிடையே தமிழ் உணர்வை ஊட்டி வளர்த்தவர் நாம் தமிழர் சீமான். பசும்பொன் சந்திப்பில் சீமானுக்கு திடீரென புகழாரம் சூட்டினார் வைகோ. தன்னிடம் ஆதாரம் இல்லாவிட்டாலும் நேதாஜி விமான விபத்தில் உயிரிழந்தார் என்பதை நம்பவில்லை. பசும்பொன்னில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.